இதுதான் எங்கே இருக்குது பாருங்க கரை, அங்கே பாருங்க தூரத்தில் இருக்குது கரை. ஏதாவது பஞ்சாயத்து ஆகி தண்ணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா தகவல் கொடுக்கறதுக்காக தான் இந்த டீட்டெயில் வாங்குறாங்க. அழகாக இருக்கா, ரெண்டு பக்கமும் நடுவில் ரோட்டை பாருங்க. என்னதான்டா உங்கள் ஊரில் பிரச்சனை? சுத்தங்க இது பாருங்க, சும்மா கீழே விழுந்ததில்ல இன்ட்ரெஸ்ட் உடஞ்சி போயிடுச்சு. வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய முஜ்லி ஐலாண்ட்ஸில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு ரிசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்து ஸ்டைலில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 500 ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்தான ஒரு இடம் தான். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இப்போ மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கொசுக்கடி, கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தொலையெல்லாம் இருந்துச்சு. பட் எனிஹவ் நம்ம அந்த கொசுபத்தி அது இதுன்னு வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. ஒரு நல்ல ஒரு உறக்கம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒரு அட்வென்ச்சரோடு தான் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரிசார்ட்டை வந்து நான் சும்மா உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நாம் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். துவைச்சது எதுவும் காயலை, அதனால ட்ரையரை வச்சு ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நான் காட்டுற பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டினா, நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு யார் கூட வந்தாலுமே சரி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே பாருங்கள். ஸோ சாப்பிட்ற இடம், ஸோ கிச்சன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 பேர் வந்தால் தங்குறதுக்கான ஒரு ஹட்டு. அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி வந்தால் தங்குறதுக்கான ஹட்டு இருக்குது. இன்னும் அந்த சைடும் ஹட்டு இருக்குது, ஏசி ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வீலர் பார்க்கிங்க்குன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே தனியாக ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த அட்மாஸ்பியரை பாருங்களேன். அப்பா, நீங்கள் வந்து கிராமத்து வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நிறையா மரங்கள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாமரம், அங்கே ஒரு மாமரம், ஃபுல்லாக மாம்பழமாக இருக்குது. நம்ம ஒரு மாம்பழம் மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன சைஸில் இருக்குது. நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து ஓனர் இருந்தார். அவரை சும்மா அப்படியே நம்ம மீட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி வந்து தங்குறதுக்கான ஹட்டு வந்து வச்சுருக்காங்க. இது போக அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூம்ஸ் வந்து தங்குற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரு. ஸோ இங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஹாய் ப்ரோ. Hi. How was your night? Yeah, good. But I have to tell you, so many mosquitoes and so many flies. It is flying around me. Can't sleep for 2 p.m. After that only I Have went you for put a sleep. mosquito net? Yeah, is that there? But I don't know how to use that mosquito nets. Okay, that thing is that this is an island, na? Ah. Because of that reason, even in AC rooms also, Same we have problem. lots of insects. Yeah. Because if we are switch on the lights, insects will. Insects will come because of the island, so we cannot, prevent this. Okay. So, thank you for coming to my place, first of all. And the second thing, I am very much budget friendly, so I will be happy to welcome you because I am also a traveler. So what I experienced, I have been to many places of the country and the outside of the country also. So what I have seen, some people are charging lots of money. For example, for one tent they are charging $1,000. So what I am trying to do, less than a 10 price, I am trying to give a bedroom and a balcony in a concept stay. So in Majuli you have 3 ethnic tribes. So I'm trying to make concept hut from the East tribe. So we have all categories. We are planning for greet all kinds of tourists. Thank you. And also I am requesting everybody to support this guy. He is in a very prestigious mission of explore India. So I wish him all the best. Thank you bro. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ட்ராவலரு.
ஸோ அவரோட ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம இருக்க மாதிரி இருக்கும். ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ட்ரைப், ஒரு இங்கே நிறையா வந்து ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ஹவுஸ் அண்ட் மாடல்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நிறையா வந்து மேக் பண்ணியிருக்காரு இவர் அந்த தீம் பேஸில். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஹாலிவுட் டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லொக்கேஷன் பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இங்கே வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். ஏன்னா இந்த மஜ்லி ஐலாண்ட் ரைட், திஸ் மஜ்லி ஐலாண்ட், இந்த மஜ்லி ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் அதை வந்து உங்களால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ் டு ஸ்டே ஹியர். எல்லா வசதியுமே மேக்ஸிமம் இங்கே இருக்குது. Also, I am planning for the meditation center. I would like to show you where I am planning. So if people want for recruiting the mind, I am planning for meditation center. So what I am doing, I am not ready to cut a single tree. So this is again a demo hut from the Deuri tribe. Look, I am making this very eco-friendly. Yeah. டோட்டலாக வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக அவர் மேக் பண்ணியிருக்காரு. ட்ரைபல் பேஸ்ட் தான். அந்த மாதிரி மேக் பண்ணும்போது தான் உங்களால் வந்து நேச்சரோட இன்னும் வந்து க்ளோஸராக இருக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இவங்களோட கான்செப்ட்டு. இது இல்லாமல் இன்னும் ஒரு மரத்தை கூட அவர் வெட்டாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நைட்டே சொன்னார், நீங்கள் வாங்க நாளைக்கு காலைல கிளம்பும்போது அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்காக தான் நான் ஒரு 1 hour லேட்டாகவே கிளம்புறேன். So here I am planning for a meditation center. If it will be big sunlight, heavy sunlight, then people can come to this place. I will modify this place without cutting a single tree. And if a soft sunlight in the winter, then they can go to the bank of the pond and they can do the meditation there. I will prepare a place for the meditation. Oh, till the end it is your property? Yes. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே அவரோட ப்ராப்பர்ட்டி தாங்க. அவர் என்ட்ரன்ஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இது அப்படியே லைட்டாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. பிகாஸ் இங்கே ஸோ நிறையா வந்து பில்டிங்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ மழையெல்லாம் பெஞ்சதுனால டக்குன்னு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மஜ்லி ஐலாண்ட் வரீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்ப்ரைஸ்லாம் இங்கே இருக்குது. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டே பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் வந்து இந்த மஜ்லி ஐலாண்டுக்கு வந்திருந்தோம். பட் இட் வாஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் நைட். இவர் வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை குரூப்பாவோ இங்கே வந்து அட்வென்ச்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் booking.comலேயே அவைலபிளாக இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பிளேஸுங்க. ஓகே, மித்த எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு மோட்டோ விலாகில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. இங்கேருந்து வந்து பிரம்மபுத்திராவை கிராஸ் பண்ணணும். இன்றைக்கி அட்வென்ச்சரே அதுதான். வாங்க போயிட்டு அதெல்லாம் பார்க்கலாம். செம்ம ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு இடம் தாங்க இது. காமிச்சேன் இல்லையா, இங்கே பாருங்கள். ஸோ இது சாப்பிட்றதுக்கான இடம். ஸோ இதுதான் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக நமக்கு கூட காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, ஓகேங்க கிளம்பலாம். தண்ணி வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே. இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து இங்கேருந்து ஒரு 5 kilometer போனோன்னா அங்கே வந்து ஃபெரி வந்துடும். ஃபெரியை பார்த்துட்டு வண்டியை லோட் பண்ணிட்டு ஓடிடலாம். ஓகே, எதையுமே மிஸ் பண்ணல. லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், நைட்டு சொன்னேன்ல நிறையா பசங்க இருக்காங்க. இங்கே பாருங்க, 1 2 3 4 இன்னொரு 3 பேர்த்த காணாங்க. எல்லாம் அங்கங்கே படுத்துருக்காங்க. இந்த அங்கே ஒருத்தன் படுத்துருக்காங்க. 5 எல்லோரும் ஆளுக்கு ஒரு இடமா படுத்துருக்காங்க. இட் இஸ் லைக் பைக் இங்கே தாங்க பார்க் பண்ணியிருந்தோம். பார்க்கிங் வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க. நீட்டாக வச்சுருக்காங்கன்னா ஹைடெக்காக வச்சுருக்கலங்க. அவங்க வந்து நேச்சரோட கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பா, நனையாமல் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுல தாங்க இருக்குது ஹைலைட்டான விஷயமே. ஓகே, பைக்கை வந்து வெளியில் எடுத்துடலாமா? வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிளம்பலாமா? பாய் ப்ரோ, பாய். ஓகே, இங்கேருந்து
ஓகே, நாம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணணும். 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா மொஜ்லி ஐலாண்டோட எண்டு வருங்க. நேற்று நான் காட்டியிருப்பேன். இப்போ வந்து நம்ம கிளியராக பார்த்துருவோம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக இந்த கேமராவை செட் பண்ணுறதுக்கு நானும் பாடுபடுறேங்க. எப்பா ரோடு போடுறாங்களா, புண்ணியமாக போகும், போடுங்க. ஸோ இந்த முஜ்லி ஐலாண்ட் வந்து இதோட இந்த இட அமைப்புக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபேமஸ். ஏன்னா சுற்றிலும் ஃபுல்லாக நிறைய ஆறுகள், குறிப்பாக பிரம்மபுத்திராவோட கரையில் இருக்குங்க. சுற்றி நிறைய ஆறுகள் இருக்கிறதுனால இது வந்து முஜ்லி ஐலாண்ட்ஸ்ன்னு தான் கூப்பிட்றாங்க. மக்கள் வந்து ஒரு தனி ஐலாண்டில் வந்து வசிக்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பேரும் அப்படி தான் வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியஸ் ஆஃப் அனிமல்ஸை வந்து ஸ்பாட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த முஜ்லி ஐலாண்ட் வந்து ஜஸ்ட் 150 கிலோமீட்டர் 125 கிலோமீட்டர் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ் இட்டாநகர். அங்கேருந்து வெறும் 125 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். பட் இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இடையில வந்து பார்த்திங்கன்னா 2 ஆறை தாண்டி தான் வந்து இங்கே வர முடியும். அப்படி இல்லைன்னா சுற்றிட்டு வரணும்னா அது கொஞ்சம் கைண்ட் ஆஃப் நீங்கள் ரொம்ப தூரம் சுற்றி வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க முஜ்லி, அதோட மெயினான ஒரு இடம். பார்த்தீங்களா, கார்மூர் முஜ்லி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர்லேயே வந்து முஜ்லியோட மெயின் ஏரியா வந்துடும். இதுதான் எண்டு, அதாவது இந்த ஐலாண்டோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த பக்கம் பச்சை பசையாக தெரியுது இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து பிரம்மபுத்திரா தான். அதான் சொன்னேன் இல்லையா, இங்கே டூரிஸ்ட்டு சென்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்தால் ரூம் எடுத்து தங்கலாம், ஆனால் இங்கே 2000 ரூபா. தயவு செஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. இல்லை உங்களுக்கு ஏசி அந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இங்கே வந்து செக்இன் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க நிறைய இடத்துல இருக்குது. ஓகே, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஒரு 1 கிலோமீட்டர் போங்க. இது ஃபுல்லாகவே பிரம்மபுத்திராவோட நதிக்கரை தாங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி அவ்வளோவா இல்லை. பட் அங்கே வந்து தண்ணி எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஓடிட்டு இருந்துச்சு நேற்று நம்ம பார்க்குறப்ப. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. போகிறோம், வண்டியை போர்டு பண்ணுறோம், ஏறி அந்த பக்கம் உட்காடுறோம். அந்த பக்கம் இருக்க சிட்டியில் போய் இறக்கி விட போகிறாங்க. அங்கேருந்து தெரித்து நேராக வந்து நாகாலாண்டோட பார்டரில் வந்து நம்ம போய் நிப்பாட்டுறோம். இன்றைக்கி வந்து அதுதான். என்னன்னாலும் சரி, கொகிமாவுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து இம்பாலுக்கு வந்து ஓடிட வேண்டியது தான். நான் ஆல்ரெடி ILP அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ILP வந்து இன்னும் அப்ரூவ் ஆகாமே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நேராக பார்டரில் போயிட்டு பேசி அங்கேயே ILP எடுத்துக்கலாம். இன்னும் பெரிய செலவெல்லாம் இல்லை. அதே 100 ரூபா தான் வாங்க போகிறாங்க. 15 நாளைக்கு 100 ரூபா தான், ஒரு நாளைக்கும் அதே 100 ரூபா தான். அது ஒரு நல்ல விஷயம். இதோ பாருங்கள், ஃபெரி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அங்கே போகிறங்க. ஐயோ, நேற்றோட தண்ணி இன்றைக்கி பிரம்மாண்டமாக போயிட்டுருக்குங்க ஃபெரியில். ஆமாம், ஃபெரியில் போகணுன்னா எந்த சைடு போய் போட் பண்ணுறது? எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் போட் பண்ணுறாங்க? இதை பாருங்கள், சொன்னேன் இல்லையா, தெரியுதா அக்கறை? அந்த பக்கம் கரை வரையும் தெரியுதா? வேறு லெவலாக இருக்கா அம்மா. இதை பார்த்து தாங்க எனக்கு பீதி ஆகிடுச்சு நேற்று. பெரி போகுதா போகலையா, ஆற்றுல தண்ணி போகுதுன்னு பெரி போகாமல் இது போயிட போகுதுங்க. அவ்வளோதான், நமக்கு ரிவீட் ஆகிடும். டேய், ஏதாவது ஒன்று சொல்லுங்கடா. இதாங்க நம்ம ஃபெரியில் போகணும் அப்படின்னா வந்து சேர வேண்டிய இடம் இதுதான். பையா ஃபெரி கிதரே உதரா? ஓகே, ஃபெரியில் போகணுன்னா இந்த பாருங்க, அந்த சைடு போகணும். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க ஒரு போட்டு. இதாங்க இதோ பிரம்மபுத்திரா. மிகப்பெரிய இந்த ஃபெரி தாங்க இப்போ நின்றுட்டுருக்கு. இதான் போகும்னு நினைக்கிறேன்.
திஸ் வெரி ஓகே. இதாங்க போகுது கவர்மெண்ட் ஆஃப் அஸ்ஸாம் டிஎஃப். பார்த்தீங்களா ஜம்முன்னு போட்டு வச்சுருக்காங்களா, அவ்வளோதான். இதில் போயிட வேண்டியதான். किधर है भैया? इधर उधर उधर है. ஓ ஓகேங்க. இது வந்து போட்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு போட் இருக்குது. அந்த போட்டில் தான் வந்து போட் பண்ணணும். கியா இருங்க, ஏதோ கேட்குறாரு. நமக்கு வேறு ஹிந்தி தெரியாது. क्या भैया? टिकट मिल गया क्या? टिकट टिकट नहीं भैया. वो आगे वो बड़ा वाला घर है ना, हाँ चला जाओ वो गाड़ी लो. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகேங்க. டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அப்புறம் இவங்க போட் எடுக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படியே மக்கள் ஒவ்வொருத்தராக வந்து போட் பண்ணிவிடுவாங்க. இருங்க, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே தாங்க டிக்கெட் எடுக்கணும். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். பைக் வந்து உள்ளே நிப்பாட்டியிருக்கோம். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. 90 rupees டிக்கெட்டு. நேற்று வந்து ட்ராவல் பண்ண ஃபெரியில் வந்து 70 rupees வாங்கினாங்க. இவ்வளோ பெரிய ஆற்று கிடக்கிறதுக்கு 90 rupeesங்கிறது ஒர்த்து தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் ஒரு 30 minutes போட்டில் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக பைக் இல்லாமல் போகிற மாதிரி இருந்தால் 30 ரூபா தாங்க டிக்கெட்டு. பட் வித் பைக் வந்து 90 ரூபா. நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ நாம் இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர், அதுவும் வந்து பிரம்மபுத்திராவில் வந்து பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பிளானில் இல்லை, இருந்தாலும் இன்றைக்கி இருந்து இது பிளானாக மாறிடுச்சு. உண்மையாலுமே வந்து நார்த் ஈஸ்ட்டை வந்து என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆற்றுல தண்ணி ஓடிட்டுருக்கு, நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குங்க. அங்கே பாருங்கள் ஷாப்ஸ் இருக்குது, டாக்ஸி இருக்குது, நிறையா கடைகள் இருக்குது. பாருங்கள் மீன் வலையெல்லாம் கூட விற்றுட்ருக்காங்க. மீன் பிடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து வலை வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்கங்க. ஸோ கரையை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அரிச்சிட்டு போயிடும் இல்லையா, அதனால். ஸோ பாருங்கள் தெரியுதா எங்கே இருக்குது பாருங்கள் கரை. அங்கே பாருங்கள் தூரத்தில் இருக்குது கரை. இங்கே ஒரு போட் இருக்கா. ஸோ கரை வந்து அந்த சைடு இருக்குது. பட் ரோடு வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம இங்கேருந்து கிராஸ் பண்ணி அங்கே போய் அங்கேருந்து அங்கே போகணும். ஸோ அப்படி தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக தண்ணி போயிட்டுருக்கு பிரம்மபுத்திராவில். ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்காக நான் வந்து நேற்றே வெயிட் பண்ணேன். பட் ஒரு நல்ல டே லைட்டில் வந்து இந்த மொமெண்ட் வந்து நம்ம கிடைக்கிது. செம்ம ஹாட்டாக இருக்குங்க. பார்க்க தான் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி வந்து ஹாட்டாக தான் இருக்குது. வேறு பைக் வந்து அங்கே நிப்பாட்டியிருக்கோம் இல்லையா, டிக்கெட் எடுத்தாச்சு. பைக் வந்து ஃபஸ்ட்டு மேலே ஏற்றி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா போட் எடுக்கிறதுக்கு 40 minutes டைம் ஆகுமாமா. அது வரையும் கொஞ்ச நேரம் இங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்ருக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா, இன்கேஸாஸ் ஏதாவது பஞ்சாயத்து ஆகி தண்ணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா தகவல் கொடுக்கறதுக்காக தான் இந்த டீட்டெயில் வாங்குறாங்க. நான் சும்மா சொன்னேன், ஜஸ்ட் ஃபார் ஒரு வெரிஃபிகேஷன். யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் பண்ணுறாங்க. தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது நான் காட்டுறேன் பாருங்கள். நான் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள். அடேங்கப்பா, இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபோர்ஸ் தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ தண்ணி வருதுன்னு தெரியுதுல்ல. செம்ம ஃபோர்ஸாக போயிட்டுருக்குங்க. நாம் வந்து நம்மளோட பைக்கு வந்து இங்கே நின்றுட்டுருக்கு இல்லையா, இதை வந்து போட் பண்ணி இங்கே சேஃபாக நிப்பாட்டிடுவோம். இன்னொரு 40 நிமிஷம் ஆகும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு. அது வரையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏதாவது வேடிக்கை பார்த்துருப்போம். இல்லை உள்ளே போய் கூட உட்காந்துருக்கலாம். இங்கே பாருங்க கீழே கூட இடம் இருக்குது. நான் காட்டவே இல்லை எப்படி இருக்குன்னு. இது பாருங்க எவ்வளோ பேர் போகிறதுக்கு இடம் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இவ்வளோ பேர் போகிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த போட்டில் இருக்குங்க. ஓகே, 40 மினிட்ஸில் நம்மளோட ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனோடனே பங்கமாக உங்களுக்கு வந்து அந்த நான் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் போட்டை எடுத்துட்டாங்க, அன்டாக் பண்ணிட்டாங்க.
நம்ம நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து அன்டாக் பண்ணியாச்சு. கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதாங்க, போட் வந்து கிளம்பிடுச்சு. ஸோ நம்ம அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள் பின்னாடி. ஸோ கரை அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாதி தூரம் வந்தாச்சு. நம்ம வந்திருக்க இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வண்டி வந்திருக்கு. இன்னொரு போட் பார்த்தோம் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வந்து ட்ராவல் பண்ணி வந்ததில். காரெல்லாம் கூட வந்து அங்கிட்டிருந்து இங்கிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு பெரிய போட் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. இன்னும் நம்ம வண்டி கிடுக்கிடுன்னு ஆடுது. வைப்ரேஷனுக்கு ஆடுதுங்க, தெரியுதா உங்களுக்கு? எனக்கு இதெல்லாமே வந்து நேற்று வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு பைக்கோட நம்ம ட்ராவல் பண்ணது. இன்றைக்கி வந்து செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. வேறு லெவலு. பிரம்மபுத்திரா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பிரம்மபுத்திராவில் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. பிரம்மபுத்திராவில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்பிளான்டாக பிளான் பண்ணி நடக்கிற ஒரு விஷயம். அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா காட்டணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை. பட் திரும்ப இதே காட்டினா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதன் வரையும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாம் கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவங்க பின்னாடி என் கூட நின்றுட்டுருக்காங்க. அவங்க கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கே போகிறீங்க, எப்படி ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க, எப்படி வந்துட்டு ஆல் இண்டியா ட்ரிப் பிளான் பண்ணிங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கூட பேசிவிட்டு அப்படியே வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்த கரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பின்னாடி தான் இருக்குது. இன்னும் மறையில் பார்த்திங்களா, நம்ம போக வேண்டிய கரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கண்ணுக்கே தெரியல. பின்னாடி இருக்குது, அங்கே இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். ஸோ தெரியுதா, அங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். 35 to 40 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு உள்ளே வந்து க்ரௌட் இருக்குது. நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கடலில் ஷிப்பில் போகிற மாதிரி இருக்குது. பட் நம்ம வந்து பிரம்மபுத்திராவில் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்து லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓவரால் இந்த வித்து வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குமாம்மா. ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அங்கே பாருங்கள், மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வண்டியை கவர் பண்ணியாச்சு. கரை வந்துருச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து டக்குன்னு ஜோஹாத் போயிட்டு, ஜோஹாத்துலேருந்து திமாப்பூர் போயிட்டு அங்கேருந்து நாகாலாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ இன்றைக்கே வந்து கொஹிமா போயிடலாம், அடித்து தள்ளிட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்க. கொஹிமா போயிட்டோம் அப்படின்னா டைம் இருந்தால் இம்பாலுக்கும் பிளான் பண்ணி இம்பாலுக்கு ஓடிடலாம். ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்டு கவர் ஆயிரும். நாளைக்கு காலையில் முடிஞ்சா அப்படின்னா ஸோ நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா ஸ்டேட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2-3 டேஸில் போயிடலாம். டைம் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால எக்ஸ்ப்ளோர் வந்து ஒரு சில பிளான்லாம் வச்சுருந்தேன் மேகாலயாவில் வந்து. ஸோ அதுக்கு வாய்ப்பு கிடையாது. சில்சார் வந்து நம்ம சில்சார் வழியாக தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் வந்து போகிற வழியில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அப்பா தண்ணி பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள், செம்ம ஃபோர்ஸாக போயிட்டுருக்குங்க. செம்ம ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. பயமாக தான் இருக்குது. குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் எல்லாம் நடுவில் இருக்குது. ஐலாண்டுன்னு சொல்ல முடியாது, கரைகள் வந்து குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் முன்னாடி, ஸோ நமக்கு பின்னாடி. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. வந்தீங்க அப்படின்னா ஃபெரியில் போகலாம், பிரம்மபுத்திரா பார்க்கலாம்,
முஜுலி ஐலாண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் 2 days பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 1 day, அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இந்த பக்கம் 1 day நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஆனால் ஃபுல்லாகவே அசாம் தான். அசாம் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டுங்க. நிறையா இடம் இருக்குங்க பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டான ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான பார்டர்லாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்களாமா. ஸோ அங்கெல்லாம் நமக்கு போகிறதுக்கு கொடுத்து வைக்கல இந்த வாட்டி. ஆனால் நம்ம திருப்பி வருவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக, உங்களுக்காகவே வரோம். ஆக்சுவலாக இப்போ தாங்க கேட்டோம். அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 16 கிலோமீட்டராமா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் கூட வச்சுக்கோங்க. அப்படியே போட் வந்து ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ணும். நம்ம இங்கே வந்து பாருங்க போட்டு ஓட்டுறாங்களா, அவங்க கூட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கோம். சரியான ஒரு ட்ராவலுங்க. நான் கூட 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கிடையாது, 16 கிலோமீட்டர் இக்கரைக்கும் அக்கறைக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டில் வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க அப்படியே ஸ்லோவாக. ஸோ நாம் வந்து இந்த முஜ்லி ஐலாண்ட் வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கிடைக்கும். பேக் பேக்கராக வந்தாலும் சரி, பைக்கராக வந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். காரில் வந்தாலும் சரி, காரே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. டாக் பண்ணுறதுக்கான டைம். ஸோ இங்கே போட்டு பக்கத்தில் போட்டு அந்த மாதிரி வந்து இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டாக் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். அதை பாருங்க. அப்பா ஒட்டி நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளோதான். இதில் வந்து பழக வச்சா தான் நம்ம வந்து பைக்கை ஏற்ற முடியும். ஓகே, இந்த கயிறு எல்லாத்தையும் கலட்டிட்டு அலோவ் பண்ணுவாங்க. நல்ல டிரைவருங்க இவரும் சரி அவரும் சரி, நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. ஐயோ கேப் விழுந்துருச்சு. லைட்டாக திருப்பணும். லைட்டாக தண்ணி வந்து பயங்கரமான வேகத்தில் வந்துட்டுருக்குங்க. அங்கே ஒரு பலகை, இங்கே ஒரு பலகை. அட்டா. ஓகே பையா, பாய், தேங்க்யூ. அவ்வளோதாங்க. நாமளும் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. கிளம்புவோமா? நம்ம பைக்கை வந்து திருப்பணும். நம்ம வந்து இப்படி நிப்பாட்டி இருக்கணும். நான் வந்து இப்படி தான் டாக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். சூப்பர், இப்படி டாக் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், டாக் ஆகிட்டுருக்கு. காரு வெஹிக்கிள்ஸ்லாம் அங்கே ஆகிட்டுருக்கு. அது முடிஞ்சோடனே அடுத்து இங்கே வந்து அப்படியே ஆகிடும். ஓகே, தம்பியை இறக்குவோமா? அப்படியே தம்பியை யூட்டர்ன் போட்டு கூட்டு போயிடுவோம். லைட்டாக தள்ளணும். பிரம்மபுத்திராக்குள்ள நீச்சல் தான். அவ்வளோதான். ஐயோ, தண்ணி ஓடுது, நம்மளும் நகர்றோமா? பயமாக இருக்குது பார்த்தா. தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நிப்பாட்டியிருக்காங்கண்ணே. அவ்வளோதான். டம். ஐயோ, இதில் போகணுமா? ஏத்தியாச்சா? அவ்வளோதாங்க. ஸோ நாம் வந்த போட்டுக்கு ஒரு பாய். நம்மளும் அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேப் இருக்குது. டுமில். ஆமாம். அப்பா, நல்ல ஒரு நீண்ட பயணங்க. நீண்ட பயணம். இது என்னது பார்டர் மாதிரி இருக்குது? எங்கிட்ட போகணும்? ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்க. இது என்னது கம்பி இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட்டோடது. நாம் வந்து அது வந்து ப்ரைவேட்டு. பட் காஸ்ட் வைஸ் ஒன்று தாங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ இங்கே வந்து காட்டுறேன் பாருங்கள். நிறைய காரு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே லோட் பண்ணி இங்கேருந்து அந்த சைடு கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போகலாமா? பிரம்மபுத்திரா பாய் பாய். அவ்வளோதாங்க, பிரம்மபுத்திராவுக்கு ஒரு பாய் சொல்லியாச்சு. போயிட்டே இருப்போமா? இங்கேருந்து வந்து 212 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜோஹாத் போயிட்டு அங்கே இருந்து தான் கொஹிமா போக முடியும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கொஹிமா தான் போக முடியும்னு நினைக்கிறேன்.
இங்கே பாருங்க, நிம்மதி ஃபெரிகாட் பேர் பார்த்தீங்களா, நிம்மதி ஃபெரிகாட். என்ன உலட்டுறான் தம்பி. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்புறம் என்ன, காற்றுக்கு இது கம்மியாயிட்டியா? உன்னை வேறு பார்க்கணுமா? சரி, பெட்ரோல் பங்கில் போய்ட்டு பார்த்துருவோம். பெட்ரோல் என்னங்க, ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கம்மியான மாதிரி காட்டுது. 150 கிலோமீட்டர் ஓட்டியாச்சுங்க பெட்ரோல் போட்டு. சரி போகலாம் வாங்க. மணி 2 ஆகுது. 200 கிலோமீட்டருக்கு 5 மணி நேரம் காட்டுது. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ 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 ஃபெரி சர்வீஸ் பிரம்மபுத்ரா. ஒரு அழகான நீண்ட பயணம், 1.5 மணி நேரம். என் லைஃப்லேயே வந்து இந்த ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணோம் இல்லைங்களா, இதுதான் வந்து ஃபெரி போட் எது வேணால் வச்சுங்க, நான் ட்ராவல் பண்ண லாங்கஸ்ட்டு டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு போட்டில் லாங்கஸ்ட்டு டைம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்கா? 2 பக்கமும் நடுவில் ரோட்டை பாருங்கள். என்ன தாண்டா உங்கள் ஊரில் பிரச்சனை? பெரும்பாலான இடத்துல வந்து ரோடே இருக்க மாட்டேங்குது. ஜொகாத் டு திமாப்பூர் போகிற ரோட்டுங்க இது. சுத்தமாக ரோடு நல்லாவே இல்லைங்க. ஜொகாத் ரோடு செம்மையாக இருந்துச்சு. அங்கே இருக்க அந்த மெயின் சிட்டி ரோடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படி தான் நினச்சேன். இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணிகிட்ருக்காங்க, ரோடுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனு. இதெல்லாம் வந்து இன்னொரு 6 மாதம் கழித்து வந்தோன்னு வச்சுங்களேன், 6 மாதம் கழித்து வந்தோன்னு வச்சுங்க, அப்போ ரோடு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு இருந்திருக்கு, ஆனால் இப்போ ரோடு இல்லை. அந்த லெவலுக்கு வந்து ஏதோ ஆயிருக்குது. ஜோஹாத்துலேருந்து கோல்காத் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து 151 கிலோமீட்டர். போகிற வழியில் வந்து மவுண்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி மவுண்டன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம எவ்வளோ குயிக்காக அங்கே போகிறோமோ அவ்வளோ குயிக்காக நமக்கு வந்து உள்ள என்ட்ரி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா செக் போஸ்ட்டுக்கிட்டே படுத்துக்க வேண்டியது தான். இந்த சைடு இருக்கக்கூடிய லேண்டில் வந்து ஜோஹாத்து, கோல்காட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற பெரிய டவுன் வந்து திமாப்பூர் தான். திமாப்பூருங்கிறதே நாகாலாண்டோட பார்டர். ஸோ இப்போ அஸ்ஸாமோட பார்டரை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இன்னும் போகணும். நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பைபாஸ்லேயே போயிட்டுருக்கீங்க, சடனாக வந்து கூகுள் உங்களை வேறு ஏதாவது ரூட் எடுக்க சொல்லுதுன்னா, அந்த பைபாஸ் போய் மறுபடியும் அந்த திரும்ப சொல்கிற இடத்துல வந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வில்லேஜ் ரோடெலாம் எடுக்கவே எடுக்காதீங்க. மேக்ஸிமம் பைபாஸ் ரோடோடே ஸ்டிக் ஆகிக்கோங்க. அப்போனா தான் வந்து உங்களோட ஸ்பீடு குறையாது, டிஸ்டன்ஸ் கம்மின்னு காட்டும். நம்ம ஸ்பீடு வந்து குறைஞ்சி எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஆனால் கூட நம்ம ஸ்பீடாக போயிட்டால் ஒன்றும் தெரிஞ்சுக்காது. நம்ம ஸ்பீடு வந்து டவுன் ஆகி ஷார்ட் கிலோமீட்டர் போகிறதும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு இது தான், டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து முடிஞ்ச வரையும் அந்த பைபாஸ் ரோடை வந்து கால்குலேட் பண்ணியே நீங்கள் போகிறது பெட்டர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அழகான பார்க் ஒன்று இருக்குது, கோலாகாட். காட்டுனா பெரிய காடுன்னு தான் அர்த்தம். மலை காடு அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இந்தியில். ஓகே, sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. It's all the things you never show. There are the things I want to know. Secrets பண்ண பொம்மைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. சேரு, கூடை,
ரொம்ப நிறையா இருக்குங்க இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ இது என்ன ஏது டீட்டெயில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இருங்க ஒரு நிமிஷம். நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க, கொஹிமா 76 கிலோமீட்ரு, இம்பால் 212 கிலோமீட்ரு. தெரியுதா? அஸ்ஸாமோட போலீஸ் செக் போஸ்ட்டு. இதோ பாருங்க, வெல்கம் டு நாகாலாண்ட். என்னங்க இது நாகாலாண்டு தானா? ஒரு நிமிஷம் இருங்க, கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. சூப்பர், திம்மாப்பூர் நாகாலாண்ட். இதாங்க செக் போஸ்ட்டு. இந்த பாருங்க நாகாலாண்ட் போலீஸு. இப்போ போய் ஐஎல்பி பற்றி பேசணுன்னா உள்ளே விடுவாங்களா மாட்டாங்களா? த நாகாலாந்து ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வெல்கம்ஸ் டு த லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல். எஸ், லேண்ட் ऑफ फेस्टिवल. भैया ILP ऑफिस किधर है? ILP ऑफिस किधर है? ILP फुल मीनिंग बताने से इनर लाइन परमिट ऑफिस किधर है? थैंक यू भैया, थैंक यू. आप कहाँ से आ रहे हो भैया? तमिलनाडु, तमिलनाडु. हाँ, अच्छा हिंदी बोल लेते हो भाई. வந்தாச்சுங்க. வெல்கம் டு நாகாலாண்ட். எப்படியோ உள்ளே வந்தாச்சுங்க. எனக்கே பகீர்னு தான் இருக்குது. என்ட்ரியை விடுங்க, எக்ஸிட்டில் தான் பஞ்சாயத்தே ஆகும். ஸோ நாம் இருக்கிறது இப்போது திம்மாப்பூரோட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாண்டோட பார்டர். இங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது. கொஹிமா, இம்பால் எல்லா இடத்துக்கு போகிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான ரூட்டு. ஸோ நார்த் ஈஸ்ட்டோட 2வது ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம். ஏங்க இது இங்கே ஏதோ பஞ்சாயத்து போலங்க. என்றா ரோட்டுக்கு 2 பக்கம் நின்று என்னடா பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா பாருங்க போலீஸ் வந்துருச்சா. ஏதோ பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ சரக்கு போட்டு அட்டூழியம் பண்ணிகிட்ருப்பாங்க போல. அதான் 50 பேரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வரவேற்பு செம்மையாக இருக்குது. இவங்கனால தாங்க இங்கே இப்போ க்ரௌடே ஆகிருக்கு. इनर लाइन परमिट ऑफिस किधर? डीसी ऑफिस जाना पड़ेगा. उधर डीसी ऑफिस जाना पड़ेगा. वो डीसी ऑफिस किधर है? कंगन या पता नहीं मिलेगा. ILP ஆஃபீஸும் இல்லை, ஒன்றும் இங்கே இல்லை. இங்கே செக் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. அதனால் நம்ம பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். மணிப்பூரோட ILP வந்து நம்மளது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு தெரில. அதை மட்டும் நம்ம ரீசெக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அதை கூட எடுத்துட்டோன்னு வச்சுங்க, மணிப்பூர் மற்ற எல்லாத்தையுமே நம்ம டக்குன்னு இன்றைக்கி நைட்டு ப்ராசஸ் மறுபடியும் பண்ணி வாங்கிடலாம். மணிப்பூரோடது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. மணிப்பூருக்கு மட்டும் இல்லை, எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. நாளைக்கு மணிப்பூர் போகணுன்றதுனால மணிப்பூர், ஏன்னா காலையில் கிளம்புனோடனே இம்பால்லேருந்து முடிஞ்சால் அடுத்த ஸ்டேட்டுக்கு ஓடிட வேண்டியது தான். ஒரே நாள் 2 ஸ்டேட்டை கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஸ்டே டீட்டெயில்ஸ் அது இதுன்னு எல்லாம் கொடுக்கணும். நம்ம தான் நாகாலாண்டில் கொஹிமாவில் தானே இது பண்ண போகிறோம். கொஹிமா இங்கேருந்து 2 மணி நேரம், 68 கிலோமீட்டர் சம்திங் காட்டுது. ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதனால தான் 68 கிலோமீட்டர் காட்டுது. கொஹிமாக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய அந்த ஹோட்டலை பற்றி போட்டு அங்கே போய்டுவோம் டைரெக்டாக. 600 ருபீஸ்க்கு ஒரு ஸ்டே பார்த்தேன், ஹோம் ஸ்டே மாதிரி. அது நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வித்து ஃபுட்டோடு போட்டிருந்தாங்க. நான் வந்து வித்தவுட் ஃபுட்டு தான் கேட்க போகிறேன். ஃபுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம் மட்டும் நம்ம கேட்போம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து வித்து ஃபுட்டு அப்படிங்கிறது தான் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் ஒன்றும் மழை அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. மேபி மழை பெஞ்சு 2-3 நாள் ஆயிடுச்சு போல். அதனால் நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், பங்கமான ஒரு ஏரியா. வண்டி அப்படியே கவுந்து கிடக்குது, விழுந்துருச்சு. சூப்பர். ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கா, அதனால் வண்டி வந்து மேலே ஏற மாட்டேங்குது. நம்ம போக வேண்டிய ஹோம் ஸ்டே இந்த சைடு தான் இருக்குது. இப்போ கீழே போனாலும் வழுக்கும். இப்போ எப்படி இந்த வண்டி எடுத்து நம்ம போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகே, ஹெல்ப்புக்கு யாரையும் நம்ம கூப்பிடல. பார்ப்போம், நம்மளே நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். சுத்தங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கீழே விழுந்ததில் ஃபுட்ரெஸ்ட்டு உடஞ்சே போயிடுச்சு. அட கடவுளே, சரியான ஸ்லிப்பரிங்க. ஓகே, இது ஈஸியாக மாற்றிக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஈஸியாக மாற்றக்கூடிய பொருள் தான். பாருங்க,
சைடில் பேகு, இந்த பேக் தான் உளுந்து கிடந்துச்சு. பாருங்க, வாங்கி வச்ச பொருள்லாம் நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியான மழைங்க இங்கே பாருங்க, செம்ம ஸ்லிப்பரி. நான் காட்டுறேன். இதோ இங்கே தான் வண்டி விழுந்து கிடந்துச்சு. இதோ நம்ம வண்டியோட பீஸ் பாருங்க, செம்ம சீனு. பாருங்க, நான் எப்படி இறங்குறேன் பாருங்க, அவ்வளோ செங்குத்துங்க, ஃபுல்லாக தண்ணி, வடியவே இல்லை, உடஞ்சே போயிடுச்சு. ஃபுட் ரெஸ்ட்டு நல்ல வேலை, நமக்கு எதுவும் ஆகல, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. ட்ரிக்கா வண்டி அப்படியே ஃபஸ்ட் கியரில் போட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்ஸை மட்டும் ஆனில் வச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக வண்டியை கீழே இறக்கி கொண்டு போய் பார்க் பண்ணியாச்சு. ஒரு லைட்டு கூட இல்லைங்க, நான் காட்டுறேன் பாருங்க, ஒரு சின்ன லைட்டு கூட இல்லை. எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு பாருங்கள் நீங்களே, ஒரு 50 மீட்டருக்கு மேலே இருக்கும். கீழே ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக தாங்க இருக்குது. நம்ம மலையில் இதுவரையும் நனையவே இல்லை, ஆனால் மழை பேஞ்சு முடிச்சு நமக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு. தம்பி, எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இந்த இங்கே ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே போய் கேட்டு பார்ப்போம். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். வாங்க அந்த ஹோட்டலுக்கு போய் என்னன்னு சொல்லிட்டு கேட்போம். நாம் இப்போ வந்து நாகாலாந்தோட கேபிட்டல் சிட்டியில் வந்து இருக்கோம். ஸோ கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா கொஹிமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் கல்ச்சுரல் சிட்டி. ஸோ இங்கே ஏற்கனவே மழை பெஞ்சு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் மேலே எடுத்து வச்சிட்டேன், அதான் பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்குது. நாகாலாந்து வந்தாலே ஒரு பெரிய டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். நாகாலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா டாக் மீட்டெல்லாம் நிறையா கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே பயத்தில் தான் நானுமே வந்தேன். ஐயோ, டாக் மீட்டெல்லாம் வந்து விற்றாங்கன்னா எங்கே தெரியாமல் வாங்கி சாப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் செம்மையாக பயந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து மெனுவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்ன மெனு இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் மெனு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பர்கர்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சாவ், அதர் ஐட்டம் சொல்லிட்டு இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், பீஃப், அப்படி இல்லை அப்படின்னா போர்க், இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா மீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நாகாலாந்து வரீங்க அப்படின்னா தைரியமாக பயப்படாமல் வரலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாகவே மோமோஸ் தான் வந்து நிறையா கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அந்த சைடு இருக்க எல்லா ஷாப்புமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நிறையா ஷாப் இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் பேஸ் பண்ண ஷாப்பு தான். ஸோ நாகாலாந்து வந்தால், கொஹிமா வந்தால் தைரியமாக எங்கே வேணால் போய் சாப்பிட்லாம், பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால தான் இந்த ஒரு சின்ன பதிவு. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் நார்த் ஈஸ்ட்டில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ராவல் வீடியோஸ்லாம் கூடிய சீக்கிரமே வரும். டாட்டா, பை பாய்.